بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين والصلاة والسلام على أشرف الأنبياء وسيد المرسلين محمد وعلى آله وصحبه ومن تبعهم بإحسان إلى يوم الدين. அன்புக்குரிய சகோதரர்களே சகோதரிகளே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கவலைகளிலிருந்து விடுபடுவது எப்படி, துன்பங்களிலிருந்து விடுதலை பெறுவது எப்படி என்ற தலைப்பிலே நாம் பல விஷயங்களை கலந்துரையாடி வருகின்றோம். நேற்றைய உரையில் கவலைகள் இருவகைப்படும் என்று குறிப்பிட்டோம். ஒரு கவலை பாதகமானது, வரவேற்கத்தக்கது அல்ல. அடுத்த கவலை சாதகமானது, வரவேற்கத்தக்கது, தேவையானது. ஹாத்திம் அல் அஸம் ரஹ்மஹுல்லா அவர்கள் இந்த வகையில் இந்த இரு வகை கவலைகளையும் விளக்குகிறார்கள். கவலை என்பது இருவகைப்படும். ஒரு கவலை உனக்கு சாதகமானது, உனக்கு சார்பாக அமையக்கூடியது. அடுத்த கவலை உனக்கு எதிரானது, உனக்கு பாதகமாக அமையக்கூடியது. இந்த உலக வாழ்க்கையில் நீ இழந்த ஒன்றுக்காக கவலைப்படுவது உனக்கு பாதகமான கவலை, உனக்கு எதிரான கவலை. இந்த மறுமை வாழ்க்கையை பொறுத்தவரையில் அதனோடு தொடர்பான ஒன்றை இழந்ததற்காக நீ கவலைப்படுவது அது உனக்கு சாதகமான கவலை, தேவையான கவலை என்று அவர்கள் விளக்குவார்கள். இந்த கருத்தை விளக்க நாம் சிந்திக்கின்ற போது ஒரு உதாரணத்தை சொல்லலாம். ஒருவர் இந்த உலகத்திலே ஒரு பதவியை இழக்கிறார், ஒரு தொழிலை இழக்கிறார். அதற்காக அவர் கவலைப்படுவதானது அவருக்கு சாதகமான கவலை அல்ல, அது அவருக்கு பாதகமான கவலையாகும். மறுபக்கத்தில் ஒருவர் மற்றொருவருக்கு அநியாயம் செய்கிறார், அல்லது மற்றொருவரை பற்றி புறம் பேசுகிறார், மற்றொருவர் மீது பொறாமை கொள்கிறார். இத்தகைய ஒரு குற்றத்துக்காக, தவறுக்காக, பாவத்துக்காக அவர் வருந்துகிறார், கவலைப்படுகிறார். இது அவருக்கு எதிரான கவலை அல்ல, சார்பான கவலை, சாதகமான கவலை. இப்ராஹிம் இப்னு அத்ஹம் ரஹ்மஹுல்லா அவர்களை பற்றி கேள்விப்பட்டிருப்பீர்கள். ஆன்மீகத்துறையில் தனது பயணத்தை தொடர்ந்த ஒரு மாபெரும் மகானாக இவர்களை நாம் பார்க்கிறோம். அவர்களும் சொன்னார்கள், கவலைகள் இருவகைப்படும். ஒரு கவலை உனக்கு சாதகமானது, அடுத்த கவலை உனக்கு பாதகமானது. மறுமையோடு தொடர்பான கவலை உனக்கு சாதகமான கவலையாகும், உலகத்தோடு தொடர்பான கவலை உனக்கு பாதகமான கவலையாக அமையும் என்று சொன்னார்கள். அபு உபைதா சொன்னார்கள், அல் ஹுஸ்னு ஜலாஉல் குலூப், மறுமையோடு தொடர்பான கவலையானது எந்த அளவுக்கு உனக்கு சாதகமாக அமையும் என்றால் உனது உள்ளத்தை அது சுத்தப்படுத்தும், உனது உள்ளத்துக்கு அது ஒளியை கொடுக்கும், பிரகாசத்தை கொடுக்கும் என்று சொன்னார்கள். மறுபக்கத்தில் உலக கவலை, உலகம் சார்ந்த கவலை, உலகத்தோடு தொடர்பான கவலை எவ்வளவு பயங்கரமானது என்பதை ஃபுதைல் இப்னு இயாத் ரஹ்மஹுல்லா அவர்கள் சொல்கிறார்கள். ஹுஸ்னுத் துனியா யذهபு பிஹம்மில் ஆஹிரா, உலகத்தோடு தொடர்பான கவலையானது மறுமையின் கவலையை அழித்துவிடும். மறுமை பற்றிய கவலையை, நிரந்தர நிலையான அந்த வாழ்க்கை பற்றிய கவலையை இல்லாமல் செய்துவிடும். அந்த அளவுக்கு உலகம் தொடர்பான கவலை பயங்கரமானது என்று சொன்னார்கள். எனவே ஒரு மனிதனுடைய கவலையாக மறுமை மாறுகின்ற போது அவன் சந்தோஷத்தை பெறுகிறான். ஒரு மனிதனுடைய கவலையாக இந்த உலகம் மாறுகின்ற போது, உலக விவகாரங்கள் மாறுகின்ற போது அவன் துன்பத்தால் வாடி வதங்குகிறான். அவன் எதனையும் அடைந்து கொள்ளப் போவதும் இல்லை.
இதனை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பல ஹதீஸ்களுக்கூடாக நமக்கு தெளிவாக எடுத்துச் சொல்லியிருக்கிறார்கள். மன் ஜஅலல் ஹம்ம ஹம்மன் வாஹிதன் கஃபாஹுல்லாஹு ஹம்ம துனியாஹு. எவருடைய கவலை ஒரே கவலையாக இருக்கிறதோ, ஏக கவலையாக இருக்கிறதோ, அது மறுமை பற்றிய கவலையாக இருக்கிறதோ, அவருடைய உலக கவலையை நீக்கும் பொறுப்பை அல்லாஹ் ஏற்றுக்கொள்கிறான். எவருடைய கவலை ஒரே கவலையாக இருக்கிறதோ, அது மறுமையுடைய கவலையாக மாறிவிடுகிறதோ, அவருடைய ஏனைய கவலைகளை நீக்குகின்ற பொறுப்பை அல்லாஹ் ஏற்றுக்கொள்கிறான். எவருடைய கவலைகளாக உலக கவலைகள் மாறிவிடுகின்றனவோ, பல்வேறுபட்ட உலக கவலைகளால் ஒரு மனிதன் பீடிக்கப்பட்டிருக்கிறானோ, அத்தகைய மனிதனை இந்த உலகத்தில் எங்காவது அழிவதற்கு அல்லாஹ் விட்டு விடுவான், அவனை பொருட்படுத்த மாட்டான். நீ கவலைப்பட்டு கவலைகளை சுமந்து எங்காவது சென்று அழிந்து நாசமாகிவிடு என்று அல்லாஹ் அந்த மனிதனை விட்டு விடுவான் என்று சொன்னார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். முஸ்தத்ரக்குல் ஹாக்கிம் என்ற கிரந்தத்தில் இந்த ஹதீஸ் பதிவாக இருக்கிறது. மற்றும் ஒரு ஹதீஸை கவனியுங்கள். மன் கானத்தில் ஆஹிரா ஹம்மஹு ஜஅலல்லாஹு கினாஹு ஃபீ கல்பிஹி. எவருடைய கவலையாக மறுமை கவலை இருக்கிறதோ, அல்லாஹ் அவருக்குரிய செல்வத்தை, அவர் தேடும் செல்வத்தை அவருடைய உள்ளத்திலே கல்பிலே வைத்து விடுவான். எவருடைய கவலையாக மறுமையுடைய கவலை மாறிவிடுகிறதோ, அல்லாஹ் அவருடைய செல்வத்தை அவருடைய கல்பிலே, அவருடைய உள்ளத்தில் கொண்டு வந்து வைத்து விடுவான். அவர் அதனை தேடி செல்ல வேண்டிய தேவை இருக்காது, நாடி செல்ல வேண்டிய தேவை இருக்காது, அவருடைய உள்ளத்திலே வைத்து விடுவான். அது மாத்திரமல்ல, அவருடைய அனைத்து காரியங்களையும் அல்லாஹ் சிதற விடாமல், அவருடைய காரியங்களை சிதற விடாமல் அல்லாஹ் ஒன்றிணைத்து ஒன்று சேர்த்து கொடுப்பான். துன்யா வஹிய ராகிமா. இந்த உலகம் அவரது காலடிக்கு தானாக வந்து சேரும். இந்த உலகம் அவரது காலடிக்கு தானாக வந்து, எவருடைய கவலையாக இந்த உலகம் மாறிவிடுகிறதோ, அல்லாஹ் அவருக்குரிய வறுமையை, ஃபக்ரை அவருடைய இரண்டு கண்களுக்கு முன்னால் கொண்டு வந்து வைத்து விடுவான். எவருடைய முழு கவலையாக ஈடுபாடாக உலகம் மாறிவிடுகிறதோ, உலக விவகாரங்கள் மாறிவிடுகிறதோ, அல்லாஹ் அவருக்குரிய வறுமையை அவருடைய இரண்டு கண்களுக்கு முன்னால் கொண்டு வந்து வைத்து விடுவான். மாத்திரமல்ல, அவருடைய விவகாரங்கள் அனைத்தையும் அல்லாஹ் சிதறடித்து விடுவான். அவருடைய விவகாரங்கள் எல்லாம் சிதறடித்து விடுவான். இந்த உலகத்தை பொறுத்தவரையில் அவர் இவ்வளவு கஷ்டப்பட்டு அதை தேடினாலும் அவருக்கு நிர்ணயித்தது மாத்திரம்தான் இறுதியில் கிடைக்கும். அவர் கஷ்டப்பட்டு முழு நேரமாக ஈடுபாட்டோடு தேடினாலும் இறுதியில் கவலைகளை சுமந்ததை தவிர விசேஷமாக அவருக்கு மேலதிகமாக எதுவும் கிடைக்கப் போவதில்லை. அவருக்கென்று நிர்ணயித்ததே கிடைக்கும் என்று சொன்னார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். மாக்கல் இப்னு யஸார் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதாக அறிவிக்கிறார்கள். உங்களுடைய ரப்பு அல்லாஹ் சொல்கிறான், யப்ன ஆதம் தஃபர்ரக் லிஇபாதத்தி. மனிதனே, எனது இபாதத்தில் நீ ஈடுபடுவாயாக, எனது இபாதத்தில் உன்னை முழுமையாக ஈடுபடுத்திக் கொள்வாயாக. அவ்வாறு நீ செய்தால் அம்லஉ கல்பக கினன், உனது உள்ளத்தை நான் செல்வத்தால் நிரப்புவேன். ஓ மனிதனே, ஆதமுடைய மகனே, அல்லாஹ் சொல்கிறான், எனது இபாதத்தில் உன்னை முழுமையாக ஈடுபடுத்திக் கொள்வாயாக. அப்படி நீ செய்தால் உனது உள்ளத்தை செல்வத்தினால் நான் நிரப்புவேன். உனது ரெண்டு கரங்களையும் கைகளையும் நான் ரிசுக்கினால் நிரப்புவேன். உனது கை நிறைய ரிசுக்க தருவேன். இப்னு ஆதம் லா தபாஅத் அன்னி. ஓ ஆதமுடைய மகனே, மனிதனே, என்னை விட்டு நீ தூரமாகாதே, என்னை விட்டு நீ தூரச் செல்லாதே. அவ்வாறு நீ தூரச் சென்றால் உனது உள்ளத்தை நான் வறுமையினால் நிரப்பி விடுவேன். உனது ரெண்டு கைகளையும் கரங்களையும் சோழிகளினால் வேலைகளினால் ஓய்வில்லாமல் ஓடுகின்ற நிலைக்கு நீ ஆக்கி விடுவேன். இவ்வாறு அல்லாஹ் சொல்வதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். இதனை நாங்கள் ஹதீஸ் குத்ஸி என்று குறிப்பிடுகின்றோம்.
மற்றும் ஓர் நபிமொழியை கவனியுங்கள். தஃபர்ரகு மின் ஹுமூமித் துனியா மஸ்ததஅதும். முடியுமானவரை உலக கவலைகளிலிருந்து விடுபடுவீர்களாக. முடியுமானவரை உலகம் தொடர்பான கவலைகளிலிருந்து விடுபடுவீர்களாக. ஏனென்றால் எவருடைய கவலையாக, பெரிய கவலையாக உலக கவலை மாறிவிடுகிறதோ அல்லாஹ் அவருடைய விவகாரங்களை சிதற வைத்து விடுவான். அவருக்குரிய வறுமையை, ஃபக்ரை அவருடைய 2 கண்களுக்கு முன்னால் கொண்டு வந்து வைத்து விடுவான். எவருடைய பெரிய கவலையாக மறுமை, ஆகிரா மாறிவிடுகிறதோ அல்லாஹ் அவருடைய எல்லா விவகாரங்களையும் ஒன்று திரட்டி கொடுப்பான், ஒருமுகப்படுத்தி கொடுப்பான். وَجَعَلَ غِنَاهُ فِي قَلْبِهِ. அவருக்குரிய செல்வத்தை அவருடைய உள்ளத்திலே கொண்டு வந்து வைத்து விடுவான். அவர் மகிழ்ச்சியாக இருப்பார், சந்தோஷமாக இருப்பார், நிறைவாக இருப்பார், நிம்மதியாக இருப்பார். சுனனுல் பைஹக்கியில் இந்த ஹதீஸ் பதிவாக இருக்கிறது. அல்லாஹ்வும் அவனது தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் நமக்கு தருகின்ற உறுதியான, முடிவான, சந்தேகத்துக்கு இடமில்லாத வாக்குகள் இவை. சந்தோஷத்தை, நிம்மதியை, நிறைவை தேடுபவர்கள், நாடுபவர்கள் ஏன் இத்தகைய வாக்குகளை நம்பக்கூடாது, நம்பி செயற்படக்கூடாது? ஆனாலும் நான் மேலே குறிப்பிட்ட இந்த ஹதீசுகளை சில போது பிழையாக புரிந்து கொள்பவர்கள் உண்டு. துறவரத்துக்கு, உலக வாழ்க்கையை துறக்க வேண்டும் என்று சொல்பவர்கள் இத்தகைய ஹதீசுகளை பிழையாக புரிந்து, எனவேதான் நாங்கள் தொழில் செய்யாமல், உழைக்காமல், பாடுபடாமல், சம்பாதிக்காமல் ஒதுங்கி வணக்கத்தில் ஈடுபட்டிருக்கிறோம் என்று சொல்வார்கள். உண்மையில் இத்தகையவர்களுக்கு, இப்படிப்பட்டவர்களுக்கு சார்பாக அமைகின்ற நபிமொழிகள் அல்ல இவை என்பதை இங்கு நான் சொல்லியாக வேண்டும். எப்போது காசை, பணத்தை, உலக பொருளை காசுக்காக, பணத்துக்காக, பொருளுக்காக என்று தேடுகிறோமோ அப்போதுதான் இந்த விளைவு, இந்த பாதிப்பு, இந்த ஆபத்து ஏற்படுகிறது. வெறுமனே காசை, பணத்தை சம்பாதிப்பதற்காக, உழைப்பதற்காக தனது காலம், நேரம், உடல் ஆரோக்கியம் அனைத்தையும் குவித்து ஒருவன் தன்னையே அதில் அழித்துக் கொள்கிறான். காசுக்காக, பணம் பணத்துக்காக, துனியாவுக்காக என்று இரவு பகலாக எதையும் பொருட்படுத்தாமல் தனக்குரிய கடமைகளை, தனது உடலுக்குரிய கடமைகளை, தனது சமூக கடமைகளை, சன்மார்க்க கடமைகளை எல்லாம் மறந்து ஈடுபடுகிறான் என்றால் அத்தகைய மனிதனைத்தான் இங்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், அவன் அழிந்து விடுவான், நாசமாகி விடுவான். அவனுக்கு முன்னால் ஃபக்ர் தான் எப்போதும் இருக்கும், ஒரு நாளும் வறுமைதான் இருக்கும், அவனுக்கு ஒரு நாளும் செல்வ நிலை வராது, திருப்தியா நிலை வராது என்ற கருத்தை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அப்படி அல்லாமல் உழைப்பதை, சம்பாதிப்பதை, தொழில் செய்வதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இங்கு உற்சாகப்படுத்தவில்லை, ஊக்குவிக்கவில்லை என்று யாரும் நினைத்தால் அது நிச்சயமாக பிழையாக இருக்க முடியும். முஸ்னத் அபி யஅலா என்ற கிரந்தத்தில் பதிவாக இருக்கிற ஒரு ஹதீஸை இங்கு நினைவுபடுத்துவது பொருத்தமாக இருக்கும் நினைக்கிறேன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், யா அய்யுஹன் நாஸ், ஓ மனிதர்களே, இன்னல் கினா லைஸ அன் கஸ்ரத்தில் அரதி. மனிதர்களே, செல்வம் என்பது அதிகமான பொருட்களை நீங்கள் பெற்றிருப்பதல்ல. நிறைய காசு இருக்கு, நிறைய தோட்டந்துறவுகள் இருக்குது, காணி வயல் இருக்குது, இவையெல்லாம் பொருட்கள். அதிகமான பொருட்களை நீங்கள் பெற்றிருப்பது அல்ல செல்வம். வலாக்கின்னல் கினா கினன் நஃப்ஸ். உண்மையான செல்வம் உள்ளத்தளவில் உங்களுக்கு வருகின்ற அந்த திருப்தி, உள்ளத்தில் வருகின்ற செல்வமே என்று சொல்லிவிட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொடர்ந்து சொன்னார்கள், ஒரு மனிதன் கஷ்டப்பட்டாலும் கஷ்டப்படாவிட்டாலும், அலட்டிக் கொண்டாலும் அலட்டிக் கொள்ளாமல் இருந்தாலும் அவனுக்கு என்று நிர்ணயிக்கப்பட்ட ரிஸ்க் நிச்சயமாக அவனுக்கு கிடைக்கும், அல்லாஹ் அவனுக்கு கொடுப்பான். எனவே ஃபஅஜ்மிலு ஃபித்தலபி, சம்பாத்தியத்தில் அழகாக நடந்து கொள்ளுங்கள். ஃபஅஜ்மிலு ஃபித்தலபி, உழைப்பில் அழகாக நடந்து கொள்ளுங்கள். அப்படின்ற பொருள் என்ன? அழகாக நடந்து கொள்ளுங்க. முண்டி அடித்துக்கொண்டு உடலை பார்க்காமல், உறக்கத்தை பார்க்காமல், உணவை பார்க்காமல், எந்த கடமைகளையும் பார்க்காமல்
வரம்பு மீறி அத்துமீறி ஈடுபடாதீர்கள். உங்களுக்கு என்று நிர்ணயிக்கப்பட்டது கிடைக்கும், ஆனால் அதுக்கு முயற்சி தேவை. அந்த முயற்சியில நீங்க அளவுக்கு அதிகமாக ஈடுபட்டதால அதிகம் கிடைப்பதில்லை என்றால் நிர்ணயிக்கப்பட்டிருக்குது. உங்களுக்குரியதை பெற்றுக் கொள்வதற்கு போதுமான முயற்சியில் ஈடுபடுங்கள். தேடுவதில் அழகாக நடந்து கொள்ளுங்கள். இதை உங்களுடைய வாழ்க்கைக்கான ஸ்லோகனாக வைத்துக் கொள்ளுங்கள். அஜ்மிரு ஃபுத்தலம், தேடுவதில் உழைப்பதில் அழகாக நடந்து கொள்ளுங்கள். தொடர்ந்து சொன்னார்கள் நபி அவர்கள், ஹுது மா ஹல்ல வதஉ மா ஹரும, ஹலாலானதை தேடி பெற்றுக் கொள்ளுங்கள், ஹராமானதை விட்டு விடுங்கள். ஹராமானதை பெற்றாவது தேட வேண்டுமே, அழிந்து விடுவீர்கள். ஃபக்ர் கண் முன்னால் வந்துவிடும், செல்வம் உள்ளத்திலிருந்து போய்விடும். நீங்கள் எங்கு அழிந்தாலும் பரவாயில்லை என்று அல்லாஹ் கைவிட்டு விடுவான். நாடியது கிடைக்காது, கவலைகளை சுமக்க வேண்டியிருக்கும். எனவே ஹலாலானதை பெற்றுக் கொள்ளுங்கள், ஹராமானதை விட்டு விடுங்கள். இத்தகைய ஒரு பேலன்ஸ்டான வழிகாட்டல், சமநிலையான ஒரு வழிகாட்டல் என்று பாருங்கள். நான் காலை வகுப்பிலே சொன்ன ஒரு விஷயம் எனக்கு நினைவுக்கு வருகிறது. குர்ஆனை நீங்கள் பார்க்கின்ற போது உலக வாழ்க்கை தொடர்பாகவும் மறுமை வாழ்க்கை தொடர்பாகவும் அல்லாஹ் தஆலா நிறைய ஏவல்களை, கட்டளைகளை தந்திருப்பதை பார்க்கிறோம். மறுமையோடு தொடர்பான விஷயங்களை பற்றி அல்லாஹ் பேசுகின்ற போது விரையுங்கள், வேகமாக செல்லுங்கள், போட்டி போட்டுக்கொண்டு செல்லுங்கள் என்று சொல்கிறார். வசாரிஉ இலா மக்ஃபிரத்தின் மின் ரப்பிக்கும் வஜன்னah அர்துஹா ஸமாவாத்து வல் அர்த் வஸாபிகு இலல் கைராத் ஃபஸ்அு இலா திக்ரில்லாஹ் வஃபீ ذلك ஃபல்யதனாஃபஸில் முத்தனாஃபிஸூன். அல்லாஹ்வுடைய மன்னிப்பை பெறுவதற்காக, சுவனத்தை பெறுவதற்காக விரைந்து செல்லுங்கள். அல்லாஹ்வை திக்ர் செய்வதற்காக, வணங்குவதற்காக வேகமாக செல்லுங்கள். மறுமையோடு தொடர்பான நற்காரியங்களில் நீங்கள் போட்டி போட்டுக்கொண்டு ஈடுபடுங்கள் என்று, வேகமாக செல்லுங்கள், விரைந்து செல்லுங்கள், போட்டி போட்டுக்கொண்டு செல்லுங்கள் என்று அல்லாஹ் சொல்கிறார். ஆனால் இந்த உலக விவகாரங்கள், உழைப்புக்கு செல்வது, சம்பாத்தியத்துக்காக செல்வது, தொழிலுக்காக செல்வது, இதை பொறுத்தவரையில் வேண்டாம் என்று சொல்லவில்லை. எப்படி சொல்கிறான்? ஃபம்ஷு ஃபீ மனாகிபிஹா, பூமியின் நாலா பக்கங்களுக்கும் நடந்து செல்லுங்கள். வப்தவு மின் ஃபத்லில்லாஹ், அல்லாஹ்வின் அருளை நடந்து சென்று, அங்கு ரன்னிங், இங்க வாக்கிங், இங்கு நடந்து செல்லல், அங்கு ஓடி செல்லல், இங்கு மெதுவாக செல்லல், அங்கு விரைந்து செல்லல். ஆனால் நமது நிலை எப்படி? இதற்கு நேர் மாற்றமாக மறுமையுடைய விஷயத்தில் நடந்து செல்பவர்களாக இருக்கிறோம். நத்தை வேகத்தில் சில போது நடக்காமல் அப்படியே நின்று விடுகிறோம், ஸ்தம்பிதம் அடைந்து விடுகிறோம். ஆகிரத்துடைய விஷயத்தில், துனியாவுடைய விஷயத்தில் மிக வேகமாக விரைந்து போட்டி போட்டுக் கொண்டு செல்வதை பார்க்கிறோம். அல்லாஹ் குர்ஆன்ல எங்கேயும் துனியாவுடைய விஷயத்தில் போட்டி போட்டுக்கொண்டு வேகமாக விரைந்து முந்திக் கொண்டு செல்லுமாறு சொல்லவில்லை. மறுமையுடைய விஷயத்தில் தான் அப்படி சொல்வதை நாம் பார்க்கிறோம். இந்த பேலன்ஸ் தான் மிக முக்கியமானது. அதாவது ஒவ்வொன்றுக்கும் கொடுக்க வேண்டிய ப்ரொபோர்ஷன், துனியாவுக்கு கொடுக்க வேண்டிய அளவு என்ன, வீதம் என்ன, வீதாசாரம் என்ன, மறுமையுடைய விஷயத்துக்கு கொடுக்க வேண்டிய என்ன, வீதம் என்ன, வீதாசாரம் என்ன என்பதை ஒரு மனிதன் சரியாக புரிந்து கொள்ள முடியும் என்றிருந்தால் அங்கதான் வெற்றி இருக்கு. உண்மையில் 75% மறுமையுடைய விஷயத்துக்கும் 25% உலக விஷயங்களுக்கும் கொடுப்பதுதான் ஒரு மனிதன் வெற்றி பெறுவதற்கு, மறுமைக்கு முன்னால் இந்த உலகத்தில் நிம்மதியாக, நிறைவாக வாழ்வதற்கு, சந்தோஷமாக வாழ்வதற்கு வழி சமைக்கும் என்று சொல்ல முடியும். மாற்றமாக முழுமையாகவே ஒரு மனிதன் தன்னுடைய முழு கவலையை மறுமை கவலை ஆக்கிக் கொண்டு இந்த உலக வாழ்க்கையில் ஈடுபடக்கூடாது என்று சொல்கிற மார்க்கம் இஸ்லாம் அல்ல, அது சாத்தியமானதும் அல்ல. ஒரு நாள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மஸ்ஜிது நபவிக்கு செல்கிறார்கள். அங்கே அபூ உமாமா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தனிமையில் பள்ளிவாசலில் அமர்ந்திருக்கிறார்கள். ஒரு தொழுகைக்குரிய நேரமும் அல்ல, அகால வேளையில் அமர்ந்திருக்கிறார்கள். அகால வேளைண்டா என்ன ஜும்ப? அகால வேளைண்டா அதாவது ஒன்றுக்கும் இல்லாத நேரம், தொழுகையும் இல்லை, எதுவும் இல்லை, அகால வேளையில் ஒரு இடத்தில் பள்ளிவாசல் அமர்ந்திருக்கிறார் அபூ உமாமா. அவரை கண்ட ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஆச்சரியமாக இருந்தது, அதிசயமாக இருந்தது. என்ன இவர் இந்த நேரத்தில்
வாழ்க்கை விவகாரங்கள் ஈடுபட வேண்டிய நேரத்தில், உழைப்பில் சம்பாத்தியத்தில் ஈடுபட வேண்டிய நேரத்தில் என்ன பள்ளி வாயில் வந்து குந்திக் கொண்டிருக்கிறார் என்று சிந்தித்து கேட்கிறார்கள், என்ன அபு உமாமாவே, என்ன பள்ளியில் வந்து குந்திக் கொண்டிருக்கிறீர்கள்? அப்போது அபு உமாமா சொல்கிறார், ஹுமூமுன் லஸிமத்னி வ துயூனுன் யா ரசூலல்லாஹ். பல கவலைகள் அல்லாஹ்வுடைய தூதரே, கடன் பழுவும் அதிகமாக இருக்கிறது. கவலைகளோ கவலைகள், கடன் பழுவும் ரொம்ப கனமாக பாரமாக இருக்குது அல்லாஹ்வுடைய தூதரே. அதனால் தான் பள்ளியில் வந்து குந்தி சிந்தித்துக் கொண்டிருக்கிறேன் என்று சொன்ன போது அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அபு உமாமாவே, நான் சில வசனங்களை உமக்கு சொல்லி தரட்டுமா? அந்த வசனங்களை நீர் தொடர்ந்து சொல்லி வந்தால் அல்லாஹ் உமது கவலைகளை நீக்கி விடுவான், கடன் பழுவையும் இறக்கி விடுவான். அபு உமாமா சொன்னார்கள், அல்லாஹ்வுடைய தூதரை சொல்லித்தாருங்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், காலையிலும் மாலையிலும் இந்த பிரார்த்தனையை தொடர்ந்து சொல்லி ஓதி வருவீராக. அல்லாஹும்ம இன்னி அஊது பிக மினல் ஹம்மி வல் ஹஸன் வ அஊது பிக மினல் அஜ்ஸி வல் கஸல் வ அஊது பிக மினல் ஜுப்னி வல் புகுல் வ அஊது பிக மின் கலபத்தித் தைன் வ கஹரிர் ரிஜால். யா அல்லாஹ், கவலையிலிருந்தும் விசனத்திலிருந்தும் உன்னிடம் பாதுகாப்பு தேடுகிறேன். இயலாமையிலிருந்தும் பலவீனத்திலிருந்தும் கோழைத்தனத்திலிருந்தும் பாதுகாப்பு தேடுகிறேன். சோம்பேறித்தனத்திலிருந்தும் நான் உன்னிடம் பாதுகாப்பு தேடுகிறேன். கஞ்சத்தனத்திலிருந்து உன்னிடம் பாதுகாப்பு தேடுகிறேன். கடன் பழுவிலிருந்து உன்னிடம் பாதுகாப்பு தேடுகிறேன். அடுத்த மனிதர்களுடைய ஆக்கிரமிப்புக்கு உட்படுவதை விட்டும் உன்னிடம் பாதுகாப்பு தேடுகிறேன் என்ற பொருளை கொண்ட இந்த பிரார்த்தனையை செய்யுமாறு சொல்கிறார்கள். இங்கே அபு உமாமா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தொடர்ந்து சொல்கிறார்கள், அல்லாஹ்வுடைய ரசூல் கற்றுத்தந்த அந்த துஆவை நான் தொடர்ந்து ஓதலானேன். எனது கவலைகளை அல்லாஹ் போக்கி வைத்தான், எனது கடன் பழுவையும் அவன் நீக்கி வைத்தான். இந்த ஹதீஸ் நபி தாவூதிலே பதிவாக இருக்கிறது. சகோதரர்களே, சகோதரிகளே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பள்ளி வாயிலே அமர்ந்திருக்கும் ஒரு மனிதனை பார்க்கிறார்கள். குந்திக் கொண்டு முடங்கி கிடக்கிற ஒரு மனிதனை பார்க்கிறார்கள். கவலைகளை சுமந்த வண்ணம் துன்பத்தில் துயரத்தில் இருக்கின்ற ஒரு மனிதனை பார்க்கிறார்கள். உடனடியாக அந்த மனிதனுக்கு தேவையான ஆயுதத்தை கொடுத்து அவனை களத்துக்கு அனுப்பி வைக்கிறார்கள். புடி, இதை ஓது, போய் முயற்சி செய். சொல்லவில்லை, பள்ளிவாசல்ல குந்தி ஒரு இடத்தில் அமர்ந்து ஓதி ஓதிரி கவலையெல்லாம் போயிரும், துன்பங்கள்லாம் நீங்கிரும், கடன் பழு அகன்றும் சொல்லல. என்ன இங்க குந்தி கொண்டிருக்கிறீங்க? இப்படித்தான் யாரும் சொல்ல. அப்படியா, இதை ஓதுங்க, போங்க. இதை ஓதி ஓதி இந்த பிரார்த்தனை செய்து செய்து வேலை செய்யுங்கள். உங்களுக்கு உற்சாகம் வரும், ஊக்கம் வரும், ஆர்வம் வரும், அல்லாஹ்வின் அருள் வரும், துணை வரும், கிருபை வரும், கவலைகள் நீங்கும், கடன் பழுவை நீக்கிற அளவுக்கு அல்லாஹ் உங்களுக்கு தருவான். மாற்றமாக குந்தி கொண்டு ஓதுறதல்ல, அப்படியான ஒரு வழிகாட்டில் இந்த மார்க்கம் சொல்லல. தேவையான மருந்தை கொடுத்து அவரை அனுப்பி வைக்கிறார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இந்த இரண்டுக்கும் இடையில் உள்ள இந்த சமநிலையை பேணுவதுதான் முக்கியமானது. அதில் தான் வெற்றியும் தங்கியிருக்கிறது. அன்புக்குரிய சகோதரர்களே, சகோதரிகளே, எனவே இந்த உலகத்தின் செல்வங்கள் வந்து சேருவது அல்ல முக்கியம். எவ்வளவு சம்பாதித்திருக்கிறோம், எவ்வளவு சம்பாதிக்கிறோம், எவ்வளவு சம்பாதிக்க போகிறோம், எவ்வளவு தேடி இருக்கிறோம், எவ்வளவு தேடுவோம், இதுவல்ல முக்கியம். அல்லாஹ் எமது உள்ளத்தில் அந்த செல்வத்தை ஏற்படுத்தி விட்டானா, எமது கண் முன்னால் இருக்கிற அந்த ஃபக்ரை நீக்கி விட்டானா. ஏனென்றால் எவ்வளவு செல்வம் சேர்ந்தாலும் கண் முன்னால் அல்லாஹ் ஃபக்ரை கொண்டு வந்து விட்டால் அந்த வெறும் பொருள் எந்த பயனையும் தராது. எனவேதான் நபி அவர்கள் சொன்னார்கள், செல்வம் என்பது அதிக பொருட்களை சேகரிப்பது அல்ல, அது உள்ளத்தால் வருகின்ற செல்வம். உள்ளத்தில் எப்போது செல்வ நிலை வரும்? அல்லாஹ் அதனை தர வேண்டும். அதற்கான வழி என்ன? இந்த உலக கவலைகளிலிருந்து நீங்கி மறுமை கவலை கவலையாக மாற வேண்டும். சம்பாதிக்க வேண்டும், உழைக்க வேண்டும். எதற்காக? பிறரின் தாய்வில் வாழக்கூடாது, பிறரிடம் கையேந்தக்கூடாது, குடும்பத்தை கவனிக்க வேண்டும், உறவினர்களை பார்க்க வேண்டும், தான தர்மம் செய்ய வேண்டும், பிறருக்கு கொடுத்து உதவ வேண்டும், பிறர் நலன் காக்க வேண்டும் என்ற இந்த பரந்த மனப்பான்மையோடு ஒரு மனிதன் அழகான முறையில் தேடுகிறான். அழகான முறை என்ன? ஹலாலை பெற்று ஹராத்தை விட்டு தேடுகிறான். அது அழகான உழைப்பு, அழகான சம்பாத்தியம். அங்கு அவருக்கு உலகம் எதா மாறல,
ஏக கவலையா மாறல, பெரிய கவலையா மாறல. ஆகிரத்துடைய கவலையை கருத்தில் கொண்டுதான் உழைப்பில் கூட ஈடுபடுகிறார். அல்லாஹ்வுடைய திருப்தி, தன்னிறைவு, பிறரில் தங்கி வாழாமை, பிறரிடம் கையேந்தாமை, மனைவி மக்களை கவனிப்பது, உற்றார் உறவினர்களை பார்ப்பது, கேட்பது, பிறருக்கு உதவுவது, மனிதாபிமானமாக நடந்து கொள்வது, இதற்கெல்லாம் மனிதருக்கு என்ன தேவை? காசு பணம் தேவைப்படுது. இந்த முறையில் நடந்து கொள்கின்ற போது அவன் நிறைவான வாழ்க்கையை பெறான். அப்படி இல்லாம ஒரு மனிதன் இந்த உலகத்தை எவ்வளவு பெற்றிருக்கிறான் என்பது முக்கியமல்ல. எனவேதான் அல்லாஹு தாலா இறை நிராகரிப்பாளர்களுக்கு இந்த உலகத்தை அப்படியே கொடுக்கிறான். இதை பார்த்து நாம் சொல்லக்கூடாது அவர்களுக்கு என்ன கிடைத்திருக்கிறது, செல்வம் கிடைத்திருக்கிறது. செல்வம் என்பது மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும். 2 வசனங்கள். சந்தோஷத்தை நீங்கள் மனநிறைவை பெறுவதற்கு 2 வசனங்கள். தேடும் போது அழகாக தேடுங்கள். அழகாக தேடுங்கன்னா என்ன பொருள்? அழகாக தேடுங்க, அவசரப்படாமல், பதறாமல், அத்து மீறாமல், வரம்பு மீறாமல், தன்னையை அழித்துக்கொண்டு தேடாதீர்கள். அழகாக குவைட்டாக தேடுங்க. இது ஒரு விஷயம். 2வது விஷயம் என்ன? மனதில் கொள்ள வேண்டிய 2வது விஷயம், செல்வம் என்பது அதிக காசு பணத்தை பெற்றிருப்பது அல்ல, அதிகமான பொருட்களை வைத்திருப்பது அல்ல செல்வம். எனவேதான் அல்லாஹு தாலா எல்லா காலங்களிலும் இந்த பொருட்களை அல்லது உலக வளங்களை தாராளமாக நிராகரிப்பாளருக்கு அல்லாஹ் கொடுத்திருக்கிறார். மறுபக்கத்தில் வரலாற்றில் மூமின்கள் என்று நீங்கள் பார்ப்பவர்களுக்கு விதிவிலக்காக இல்லாமல் அல்லாஹ் சில படிப்பினைக்காக நபி சுலைமான் போன்றவர்களுக்கு நிறைய கொடுத்தான். ஆனால் அதிகமான நபிமார்கள், ரசூல்மார்கள், அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உட்பட சஹாபாக்களை பொறுத்தவரை நீங்க பார்த்தா பெரிய மனிதர்களுக்கெல்லாம் பெருசா ஒன்றும் கிடைக்கல, அல்லாஹ் கொடுக்கல. எதுக்காக சொல்லுங்க பாப்போம்? இந்த உலகத்தின பெருமதி இவ்வளவுதான் என்பதை உணர்த்துறதுக்காக. இந்த உலகத்துடைய பெருமதி, இதனுடைய சம்பத்துகள், இங்கு இருக்கிற காசு பணம் ஏனைய பொருட்களுடைய பெருமதி எந்த அளவு அற்பமானது என்றால் அவனுக்கு மிக நெருக்கமான அடியார்களுக்கு அதனை அல்லாஹ் அள்ளி கொடுக்கவில்லை. இது ஒரு பெரிய உண்மை அல்லவா? இது ஒரு பெரிய உண்மை. அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தனது அந்திம காலத்தில், இறுதி காலத்தில் சத்தியம் செய்து ஒரு சொன்ன விஷயத்தை மனதில் கொள்ளுங்கள். வல்லாஹி மல் ஃபக்ர அக்ஷா அலைக்கும், அல்லாஹ் மீது சத்தியமாக எனது உம்மத்தாகிய உங்களுக்கு வறுமை வந்துவிடும் என்று நான் பயப்படவே இல்லை. வறுமை வந்துடுமோ, உங்களுக்கு வாழ்க்கையில பொருளாதார நெருக்கடி வந்து விடுமோ என்று நான் பயப்படவில்லை. நான் பயப்படுவதெல்லாம் உலக சுகங்களும் இன்பங்களும் சம்பத்துகளும் அளவுக்கு அதிகமாக உங்களுக்கு கிடைத்து விடுமோ என்று பயப்படுகிறேன். கிடைத்து விட்டால் வழி தவறி விடுவீர்கள், திசை திரும்பி விடுவீர்கள், அழிவை நோக்கி சென்று விடுவீர்கள் என்பதைத்தான் பயப்படுகிறேன். இதை இந்த உலகிலே நிதர்சனமாக பிரத்யட்சமாக நம்ம ஒரு மத்தியில் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். மத்திய கிழக்கில் வாழுகின்ற நமது சகோதரர்கள் சாதாரண நிலையில் இருந்த போது, பொருளாதார நெருக்கடியில் இருந்த போது எப்படி இருந்தார்கள் என்பதையும், இந்த எண்ணெய் வளத்தை பெற்றதன் பின்னால் அவர்கள் எவ்வாறு அத்துமீறி அட்டகாசத்தில் ஈடுபடுகிறார்கள் என்பதையும் அறிந்தவர்கள் அறிவார்கள். எப்படிப்பட்ட நல்ல மனிதர்களாக வாழ்ந்தவர்கள் பிறகு இந்த உலக சம்பத்துகள் அளவுக்கு அதிகமாக கிடைத்ததன் காரணமாக எத்தகைய ஒரு கஷ்டமான நிலையில் இருக்கிறார்கள் என்பதை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். அல்லாஹ் கேட்கிறான், நாம் அவர்களுக்கு சொத்து செல்வங்களையும் ஏனைய பாக்கியங்களையும் கொடுப்பதானது அவர்களுக்கு என்ன ஹைறுகளை அள்ளி அடி கொடுக்கிறோம் என்று அவர்கள் நினைத்துக் கொண்டிருக்கிறார்களா? அயஹ்சபூன அன்னமா நுமித்துஹும் பிஹி மின் மாலின் வபனீன் நுஸாரிஅ லஹும் ஃபில் கைராத் பல் லா யஷ்உரூன். அவர்களுக்கு நாங்கள் சொத்து செல்வங்களையும் பிள்ளை குட்டிகளையும் தாராளமாக கொடுப்பதானது அவர்களுக்கு ஹைராத்துகளை அள்ளி அள்ளி கொடுக்கிறோம் என்று அவர்கள் நினைத்துக் கொண்டிருக்கிறார்களா? உண்மையில் அவர்கள் உண்மையை உணராதவர்களாக இருக்கிறார்கள். உலகத்தில் அல்லாஹு தாலா காசை, பணத்தை, ஏனைய செல்வங்களை அள்ளி அள்ளி கொடுப்பதானது அல்லாஹ் நியமத்துகளை கொட்டுறான், ஹைராத்துகளை கொட்டுறான் என்ற பொருள் அல்ல. பாருங்க, அந்த மனிதன் தொழுகிறார், நோன்பு பிடிக்கிறார், மார்க் அடிப்பல்ல, தீன் அடிப்பல்ல வாழ்றார், அல்லாஹ் அள்ளி கொடுக்கிறான். உனையிட்டு இல்லப்பா, அதனால தான் இப்படி கஷ்டப்படுறா என்ற வாதம் இஸ்லாமிய நோக்கில் பிழையானது. மாறாக அல்கினா கினன் நஃப்ஸ், அவர் எந்த அளவு உள்ளத்தால் செல்வமாக இருக்கிறார், உள்ளத்தில் வறுமையற்றவராக இருக்கிறார், மனதளவில் அவர் வறுமையை உணராதவராக இருக்கிறார் என்பதை பொறுத்துத்தான் அல்லாஹ் அந்த மனிதனுக்கு அருள் பாலித்திருக்கிறானா இல்லையா என்பதை தீர்மானிக்க வேண்டும். உத்பா இப்னு கஸ்வான் என்ற நபித்தோழர்
ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரோடு இருந்து அவருடைய போராட்டத்தில் கலந்து கொண்ட ஒரு முக்கியமான சஹாபி. இவர் பிற்பட்ட காலத்திலே ஒரு பிரதேசத்துக்கு கவர்னராக நியமிக்கப்பட்டிருந்தார். வசதியாக இருக்கிறார். அல்லாஹ்வுடைய ரசூலோடு வாழ்ந்த காலத்தை நினைத்து பார்க்கிறார். அல்லாஹ்வே, அல்லாஹ்வுடைய ரசூலோடு மரத்திலிருந்து பறிக்கப்பட்ட பச்சை இலைகளை சாப்பிட்டு வாழ்ந்த அந்த நாட்களில் நான் அனுபவித்த இன்பத்தை, சந்தோஷத்தை இன்று ஒரு பிரதேசத்தின் கவர்னராக இருக்கின்ற நிலையில் நான் அனுபவிக்கவில்லையே, ஏன் என்று அங்கலாய்த்தார். ஒரு நாள் உமர் இப்னுல் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சந்திப்பதற்காக போகிறார்கள். அங்கே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தனது அந்த குடிசையில் வீட்டிலே ஒரு பாயில் படுத்திருந்தார்கள். உமரை கண்டபோது எழுந்தார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய முதுகிலே அந்த பாயின் அடையாளங்கள், கோடுகள் அப்படியே பதிந்திருந்தன. வீடும் எளிமையாக இருந்தது. இதை பார்த்த உமர் ரலியல்லாஹு அன்ஹுடைய கண்கள் குளமாகின. அல்லாஹ்வுடைய தூதரே, பாரசீக மன்னன் கிஸ்ராவை பாருங்கள், ரோம மன்னன் கைசரை பாருங்கள், இவர்களெல்லாம் என்ன வாழ்க்கை வாழ்கிறார்கள். நீங்களும் இந்த உம்மத்தின் தலைவர் அல்லவா, இந்த சமுதாயத்தின் தலைவர் அல்லவா, ஏன் உங்களுடைய நிலை இப்படி இருக்கிறது, உங்களுடைய வீட்டு நிலை இப்படி இருக்கிறது, உங்களுடைய படுக்கை இப்படி இருக்கிறது, முதுகிலே பாயின் கோடுகள் கூட பதிகின்ற அளவுக்கு உங்களது நிலை இருக்கிறதே என்று உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கவலைப்பட்ட போது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இவ்வளவு அழகாக பதில் சொல்கிறார்கள். அதுதான் செல்வம். எத்தகைய மனோநிலையில் இருக்கிறார்கள் என்பதுதான் முக்கியம். ஒருவன் பெரிய மாளிகையில் இருப்பான், சந்தோஷத்தை இழந்திருப்பான். மற்றொருவன் குடிசையில் இருப்பான், மனநிறைவோடு இருப்பான். எது தேவை? அந்த கான்கிரீட் ஜங்கல்ல அவன் கவலையில துவண்டிருப்பது முக்கியமா, இந்த குடிசைக்குள் அவன் மனநிறைவோடு இருப்பது முக்கியமா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன பதில் என்ன? அஃபி ஷக்கின் அன்த யப்னல் கத்தாப். இப்னுல் கத்தாபே, உமரே, என்ன உங்களது உள்ளத்தில் சந்தேகம் இருக்கிறதோ, சந்தேகம் எழுகிறதோ? அமா தர்தா அன் தகூன லனல் ஆখিরা வலஹுமுத் துன்யா. அவர்களுக்கு துனியா கிடைக்க எமக்கு ஆখিরা கிடைப்பது உமக்கு திருப்தி அளிக்கவில்லையா? அவர்களுக்கு இந்த துனியா கிடைக்க எமக்கு ஆখিরা கிடைப்பது, கைசருக்கும் கிஸ்ராவுக்கும் ரோம மன்னனுக்கும் பாரசீக மன்னனுக்கும் இந்த துனியா தாராளமாக கிடைக்க எமக்கு அது கிடைக்காமல் மறுமை பரிசாக கிடைப்பது, மறுமையின் இன்பம் கிடைப்பது உமக்கு திருப்தி அளிக்கவில்லையா என்று உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு உண்மையை உணர்த்துகிறார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹ்வுடைய ரசூல் பார்ப்பதற்கு பௌதிக ரீதியாக பார்க்கும் போது கஷ்டத்தில் இருக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய ரசூலை வீட்டை பாருங்க, படுக்கையை பாருங்க, உணவை பாருங்க, தின்றதுக்கு ஒழுங்கான உணவு இல்ல, படுக்கை ஒழுங்கான படுக்கை இல்ல, வாழ்றதுக்கு ஒழுங்கான வீடு இல்ல. எந்த அளவுக்கு என்றால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீடு எவ்வளவு பெரியது பத்தி நான் சொல்லி இருப்பேன். எவ்வளவு பெரியது என்றால், இரவில் கியாமுல் லைலின் போது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுது கொண்டிருப்பார்கள். அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் தூங்கிக் கொண்டிருப்பார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுஜூதுக்கு செல்லும் போது காலை தட்டி விடுவார்கள். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா காலை மடக்கிக் கொள்வார்கள். மீண்டும் கியாமுக்கு வந்ததுக்கு பின்னால் காலை நீட்டிக் கொள்வார்கள். சுஜூதுக்கு சென்றால் காலை மடக்கிக் கொள்வார்கள். அந்த அளவுக்கு நீளமான அகலமான வீடாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீடு இருந்தது. கவலையில் இருந்தார்களா? துன்பங்களை சுமந்திருந்தார்களா? கவலை என்பது என்ன? துன்பம் என்பது என்ன? மகிழ்ச்சி என்றால் என்ன? சந்தோஷம் என்றால் என்ன? நிறைவு என்றால் என்ன? இவற்றுக்குரிய வரைவிலக்கணங்கள் யாது என்பதை ஒரு முறை திருப்பி திரும்ப பார்க்க வேண்டிய தேவை அவசியம் இருக்கிறது. நபி அவர்கள் உமருக்கு என்ன சொல்கிறார்கள்? அவர்களுக்கு துனியா கிடைக்க எங்களுக்கு ஆখিরা கிடைப்பது உங்களுக்கு திருப்தி அளிக்கவில்லையா என்று கேட்கிறார்கள். எனவே யார் திர்ஹத்திலும் தீனாரிலும் எண்ணிலும் பவுனிலும் ரியாலிலும் சந்தோஷத்தை தேடுகிறாரோ அவர் அவற்றில் சந்தோஷத்தை தேடட்டும். வீட்டிலும் வாகனத்திலும் எவர் சந்தோஷத்தை தேடுகிறாரோ அவர் அவற்றில் சந்தோஷத்தை தேடட்டும். எந்த அல்லாஹ்வை தவிர வேறு இறைவன் இல்லையோ அந்த அல்லாஹ் மீது சத்தியமாக அந்த மனிதர் இறுதி வரை சந்தோஷத்தை பெறமாட்டார்.
எவர் திரகத்திலும் தீனாரிலும் எண்ணிலும் பவுனிலும் ரியாலிலும் சந்தோஷத்தை தேடுகிறாரோ, வீட்டிலும் வாகனத்திலும் ஏனைய உலக வசதிகளிலும் சந்தோஷத்தை தேடுகிறாரோ அவர் அவற்றில் சந்தோஷத்தை தேடட்டும். எந்த அல்லாஹ்வை தவிர வேறு இறைவன் இல்லையோ அந்த அல்லாஹ் மீது சத்தியமாக அவர் தேடும் அந்த சந்தோஷம் இறுதி வரை அவருக்கு கிடைக்கப் போவதில்லை. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாசறையில் வளர்ந்த ஒரு நபித்தோழரை நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள், ஒரு சஹாபியை நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள். அல்லாஹ்வுடைய ரஹமத்தை பெற்றவர்கள், அருளை பெற்றவர்கள், அன்பை பெற்றவர்கள், அரவணைப்பை பெற்றவர்கள், ரப்புல் ஆலமீனான் அந்த அல்லாஹ்வுக்கு நெருக்கமாக இருந்தவர்கள். அத்தகைய ஒரு சஹாபியுடைய ஒரு நாள் வாழ்க்கையை பாருங்கள். அவர்கள் எப்படி சந்தோஷத்தை அனுபவித்தார்கள், நிறைவை பெற்றிருந்தார்கள், நிம்மதியை பெற்றிருந்தார்கள், கவலை இல்லாமல் துன்பம் இல்லாமல் வாழ்ந்தார்கள் என்பதை நீங்கள் பார்க்க முடியும். அவர்கள் அடைந்த சந்தோஷத்துக்கு, அவர்கள் அடைந்த நிறைவுக்கு, நிம்மதிக்கு இந்த உலக சம்பத்துகள், பொருட்கள் எந்த வகையிலும் துணை புரியவில்லை என்பதை காண்பீர்கள். அலி ரலியல்லாஹு அன்ஹுடைய ஒரு நாள் வாழ்க்கையை இங்கு நினைவுபடுத்துவோம். அலி யார்? அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய குடும்பத்தை சேர்ந்தவர், குறைஷி கோத்திரத்தை சேர்ந்தவர், அல்லாஹ்வுடைய தீனை முதலாவதாக தழுவிய சிறுவர், முதலாவது இஸ்லாத்தை தழுவிய சிறுவர், முதலாவது மனிதர் என்று கூட சொல்லலாம். சொர்க்கத்தை கொண்டு சுப செய்து சொல்லப்பட்ட 10 பேர்களில் ஒருவர் இந்த உலகத்திலே. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உயிருக்குயிராக இருந்த அருமை மகள் ஃபாத்திமாவுடைய கணவர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சுவனத்தின் 2 பூஞ்சோலைகள் அல்லது பூக்கள் என்று வர்ணித்த தன்னுடைய பேர்களான ஹசன் ஹுசைனுடைய தகப்பனார். அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹிஜ்ரத் சென்ற போது அவருடைய படுக்கையில் படுத்த பெரும் தியாகி அந்த அலி ரலியல்லாஹு அன்ஹு இவ்வளவு தூரம் அல்லாஹ்வுக்கு நெருக்கமானவராக இருந்திருப்பார், அல்லாஹ்வுடைய அருளை பெற்றிருப்பார், அன்பை பெற்றிருப்பார் என்பதை நான் சொல்லி நீங்கள் விளங்க வேண்டிய அவசியம் இல்லை. அந்த அலியுடைய அருமை ஃபாத்திமாவுடைய கணவர், ரசூலுல்லாஹ்வுடைய துணைவர், நெருங்கிய தோழர், அவருடைய ஒரு நாள் வாழ்க்கையை பாருங்கள், அவருடைய குடும்பத்தின் ஒரு நாள் வாழ்க்கையை பாருங்கள். ஒரு நாள் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் காலையிலே கண் விழிக்கிறார்கள், பசியாக இருக்கிறது. மனைவி ஃபாத்திமா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய உயிருக்குயிராக இருந்த அருமை மகளாரை அணுகி சாப்பிடுவதற்கு ஏதாவது வீட்டில் இருக்கிறதா என்று கேட்கிறார்கள். சாப்பிடுவதற்கு வீட்டில் எதுவும் இல்லை, ஒரு ஈத்தம் பழம் கூட கிடையாது. வெளியே கடுமையான குளிர். ஒரு பழைய போர்வையை எடுத்து தனது உடம்பிலே போட்டுக்கொள்கிறார்கள். கடும் குளிரிலே ஏதாவது கூலி வேலை கிடைக்குமா என்று மதீனாவின் நகர்ப்புறத்திலே கூலி வேலை தேடி அலைகிறார்கள். எங்கும் வேலை கிடைக்கவில்லை. இறுதியாக ஒரு யூதன் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய நினைவுக்கு வருகிறான். அந்த யூதனுக்கு ஒரு விவசாய பண்ணை தோட்டம் இருந்தது. அங்கு போய் ஏதாவது வேலை கேட்டு கூலி வேலை பார்த்து உணவுக்காக ஏதாவது கொண்டு வருவோம் என்று அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அந்த தோட்டத்துக்கு செல்கிறார்கள். அந்த யூதன் பண்பாடில்லாமல் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை அழைக்கிறான். சுருக்கத்தை கொண்டு நன்மாராயன் சொல்லப்பட்ட மனிதர், இஸ்லாமிய ஹிலாபத்தின் பிற்பட்ட கால 4வது ஜனாதிபதி, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய குடும்பத்தை சேர்ந்தவர், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உயிருக்குயிரான ஃபாத்திமாவுடைய அருமை மகளுடைய கணவர், ஹசன் ஹுசைனுடைய தகப்பனாருடைய நிலை இது. அல்லாஹ் இவருடைய முகம் பார்க்கவில்லையா? இவரை கவனிக்க தவறிவிட்டானா? ஏன்? அவன் சொல்கிறான், இதோ எனது தோட்டத்துக்கு நீர் பாய்ச்ச வேண்டும். இந்த ஆழமான கிணற்றில் இருந்து இந்த ஒட்டகம் சுற்றி சுற்றி பெரிய வாளியிலே அள்ளுகின்ற தண்ணீரை இறைக்க வேண்டும். பெரிய வாளி, ஒவ்வொரு வாளிக்காகவும் ஒரு ஈத்தம்பழம் கூலியாக தருவேன். கடும் குளிரில் அந்த கஷ்டமான வேலையை அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் செய்ய ஆரம்பிக்கிறார்கள். வேலை செய்து கைகள் வீங்கிவிட்டன. 2 கைகளிலும் இரத்த கசிவு ஏற்பட்டு விட்டது. உடம்பிலே கடுமையான சோர்வு. நீண்ட நேரம் வேலை செய்துவிட்டு அந்த யூதன் கொடுத்த விரல் விட்டு எண்ணக்கூடிய ஈத்தம் பழங்களை எடுத்துக்கொண்டு
வருகிறார்கள். முதலாவதாக தன்னுடைய தூதர் தனது மாமனார் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடம் சென்று சில ஈத்தப்பழங்களை அவர்களுக்கு சாப்பிடுவதற்காக கொடுக்கிறார்கள். பிறகு வீட்டுக்கு சென்று தனது அருமை மனைவி ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களோடு அமர்ந்து எஞ்சியிருந்த ஈத்தம்பழங்களை சாப்பிடுகிறார்கள். இந்த மனிதருடைய வீடு முசீபத்து பிடித்த வீடா? அந்த வீட்டில் தான் சந்தோஷம் இருந்தது, குதூகலம் இருந்தது, ஒளி இருந்தது, ஜோதி இருந்தது, பிரகாசம் இருந்தது. அங்கு கவலை இருக்கவில்லை, துன்பம் இருக்கவில்லை, சோர்வு இருக்கவில்லை, மன அழுத்தம் இருக்கவில்லை, மன இறுக்கம் இருக்கவில்லை, மன தளர்ச்சி இருக்கவில்லை. அலி ரலியல்லாஹு அன்ஹுக்கு ஸ்ட்ரெஸ் இருக்கல்ல, டிப்ரெஷன் இருக்கல்ல, ஆன்சைட்டி இருக்கல்ல, டென்ஷன் இருக்கல்ல, ஒரிஸ் இருக்கல்ல. சந்தோஷம் எதுல இருக்குது? நிம்மதி எதுல இருக்குது? நிறைவு எதுல இருக்குது? ஏன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தனது மகளுக்காக துஆ கேட்டிருக்க கூடாது? குறைந்தபட்சம் சஹாபாக்களை விடுத்து சொல்லியிருக்க கூடாது, நாளாந்தம் இவ்வளவு கொண்டு வந்து எனது மகனுக்காக கொடுத்து விட வேண்டும்? ஏன் சொல்லியிருக்க கூடாது? காரூனும் ஹாமானும் சந்தோஷமாக இருந்தார்களா? இந்த அலி சந்தோஷமாக இருந்தாரா? காரூன் நிலத்திலே புதைக்கப்பட்டான், ஹாமான் சபிக்கப்பட்டான். மிக பெரிய செல்வந்தர்களாக இந்த உலகத்தில் கருதப்பட்டவர்கள் அந்த இரண்டு பேரும். அபிசீனிய அடிமையான பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பாருங்கள், சத்தியத்துக்காக அதான் சொன்னவர். சல்மானை பாருங்கள், சத்தியத்துக்காக அஜமியாக இருந்த அவர் அரபிகளோடு சேர்ந்து தன்னை சகோதரராக ஆக்கிக் கொண்டவர். அம்மாரை பாருங்கள், கொடுத்த வாக்கை நிறைவேற்றியவர். இவர்கள் எல்லாம் மிகச் சாதாரண மனிதர்களாக இருந்தவர்கள். இந்த உலகத்தின் எந்த சொத்து செல்வத்தையும் அவர்கள் பெற்றிருக்கவில்லை. ஆனால் சந்தோஷமாக இருந்தார்கள், நிம்மதியாக இருந்தார்கள், நிறைவோடு இருந்ததை நாங்கள் பார்க்கிறோம். எனவே சகோதரர்களே, சகோதரிகளே, உண்மையான நிறைவு, உண்மையான சந்தோஷம் எங்கு இருக்கிறது என்றால், மறுமை வாழ்க்கையை பற்றிய அந்த சிந்தனையில், அந்த தொடர்பில், அந்த வழியில் இருக்கின்ற போது வாழ்க்கையே சந்தோஷமயமாக இருக்கும். எதையும், எந்த உழைப்பில் ஈடுபடுவதாக இருந்தாலும், எந்த தொழில் ஈடுபடுவதாக இருந்தாலும், எந்த சம்பாத்தியத்தில் ஈடுபடுவதாக இருந்தாலும், நான் ஏற்கனவே சொன்ன அடிப்படைகள் பேணப்படுகின்ற போது வாழ்க்கையே சந்தோஷமயமாக மாறும், நிம்மதியாக மாறும். தனிப்பட்ட முறையில் சந்தோஷமாக இருப்போம், வீடு சந்தோஷமாக இருக்கும், ஊர் சந்தோஷமாக இருக்கும், நாடு சந்தோஷமாக இருக்கும், உலகமே சந்தோஷமயமாக இருக்கும். எதனையும் அல்லாஹ்வுடைய சட்டங்களை மீறி ஹலால் ஹராத்தை பேணாமல் தேடி ஒரு நாளும் சந்தோஷத்தை பெற முடியாது, நிம்மதியை பெற முடியாது. அதனால் ஏற்படுகின்ற விளைவு கவலையாக, துன்பமாகவே இருக்கும் என்பதற்கு ஒரு அழகான ஒரு உண்மை சம்பவத்தை உங்களது கவனத்துக்கு கொண்டு வருகிறேன். பிற்பட்ட காலத்தில் நடந்த ஒரு நிகழ்ச்சி. மக்காவிலே இன்று போல சவுதி அரேபிய மக்கள் வளமாக வாழ்ந்த காலம் அதுவல்ல. ஹஜ்ஜுடைய காலத்தை எதிர்பார்த்திருப்பார்கள் மக்களுடைய உதவியை பெறுவதற்காக. இந்த எண்ணெய் வளம் பெற்றதுக்கு பின்னால் தான் ஹிஜாஸ் பிரதேசம் இன்று சவுதி அரேபியா என்ற பேரில் வளமாக இருக்கிறது. அந்த காலத்தில் ஒருவர் ஷரீஃபிலே வணக்க வழிபாடுகளை செய்வதற்காக ஒரு சாலிஹான பையன், ஒரு இளைஞன் அங்கு போய் வணக்க வழிபாடு ஈடுபட்டிருந்தான். ஈடுபட்டு கொண்டிருந்து பல நாட்கள் சென்றன. கையில் இருந்த காசு கரைந்து விட்டது, முடிந்து விட்டது. பசிக்கிறது, ஆனால் உண்பதற்கு உணவில்லை. 2-3 வேளைகள் ஆகிவிட்டன, சாப்பிடுவதற்கு எதுவும் கிடைக்கவில்லை. மக்காவிலே இருக்கின்ற தெருக்களிலே அவர் அலைந்து திரியலானார். எங்கும் உண்பதற்கு எதுவும் கிடைக்கவில்லை. இவ்வாறு சென்று கொண்டிருக்கின்ற போது ஒரு இடத்திலே மிக பெருமதி வாய்ந்த ஒரு மாலை விழுந்திருக்கிறது. ஓடி போய் அதனை எடுக்கிறார். மிக மிக பெருமதியான ஒரு முத்து மாலை என்பதை அவர் பார்க்கிறார். இப்போது சிந்திக்கிறார், இந்த மாலை யாருக்குரியது? நிச்சயமாக மற்றொருக்குரியது, எனக்குரியது அல்ல. ஆனால் வயிற்று பசி தாங்க முடியவில்லை. எத்தனையோ வேளைகள் பசியில் இருந்து விட்டோம். உணவு கிடைப்பதற்கான வாய்ப்பும் கிடையாது. கையிலே ஒரு பெரிய முத்து மாலை கிடைத்திருக்கிறது. என்ன செய்வது? எடுத்து
அதனை வைத்துக்கொண்டு மீண்டும் ஹரத்துக்கு போகிறார். அங்கே ஒரு மனிதர் காபத்துல்லாவை சுற்றி அல்லாஹ்விடம் முறைப்படுகிறார், யா அல்லாஹ், எனது மகளுக்காக, ஒரே ஒரு மகளுக்காக நீண்டெடும் காலமாக நான் கஷ்டப்பட்டு தேடிய காசினால் வாங்கிய முத்து மாலை காணாமல் போய்விட்டது, எனக்கு அதனை திருப்பி பெற்றுத்தான் முறைப்படுகிறார். இவருக்கு கேட்கிறது. ஓடி போய் அந்த மனிதனை அழைத்து அவரிடம், இதோ இந்த மாலை உம்முடையதா என்று கேட்கிறார். அவரும் தன்னுடையது என்று சொல்கிறார். கொடுத்து விடுகிறார். ஏதாவது பரிசாக சன்மானமாக கொடுப்பார் என்று இவர் எதிர்பார்த்தார். அவர் எதுவும் கொடுக்கவில்லை. எடுத்துக்கொண்டு ஓடுன்னு ஓடிட்டார். கிடைத்தது போதும் என்று. பெரிய கவலை. அடே, நான் அதை ஹராமாக பெற்றுக்கொள்ளவில்லை, அல்லாஹ்வுக்காக திருப்பி கொடுத்து விட்டேன். கொடுத்ததுக்காக இந்த மனிதன் ஒரு சன்மானம் தரக்கூடாதா என்று சிந்தித்தார். அல்லாஹ்வுடைய நாட்டம். மௌனமாக இருந்து விட்டார். பிறகு கவலையோடு மக்காவிலிருந்து வெளியேறுகிறார். நடந்து போகிறார். போய் நடந்து 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 கடலோரம் போய்விட்டார். அங்கே ஒரு கப்பல் பயணம் போவதற்கு தயாராக இருந்தது. மாலுமியோடு பேசி அந்த கப்பலிலே, இங்கு தொடர்ந்தும் வாழ்வது கஷ்டமாக இருக்கும், பொருளாதார நெருக்கடி இருக்கிறது, ஏறிக்கொள்கிறார். கப்பல் போகிறது. இடையிலே கடல் கொந்தளிப்பு. கப்பல் கடலிலே மூழ்கிறது. இவரும் நீரிலே மூழ்கும் நிலை உருவாகிறது. மூழ்கும் நேரத்திலே ஒரு பெரிய ஒரு பொருள் அவரது கையில் அகப்படுகிறது. அதனை கட்டிப்பிடித்துக் கொள்கிறார். அது ஒரு மரக்குற்றி. மயக்கம் போட்டு அந்த மரக்குற்றியிலே இருக்கிறார். விழித்து பார்க்கிறார். ஒரு கரையோரத்திலே அவர் ஒதுங்கி இருக்கிறார். கடுமையான பசி, மயக்கம், உடம்பிலே களைப்பு. எழும்பி ஊருக்குள்ளே போகிறார். ஒரு சிறிய தீவு. அந்த தீவிலே மக்கள் வாழ்கிறார்கள். ஒரு இடத்திலே ஒரு சிறிய பள்ளிவாசல். அந்த பள்ளிவாசலே போய் அமர்கிறார். மக்கள் வந்து இவருடைய சுகம் துக்கம் விசாரிக்கிறார்கள். கொஞ்சம் உணவும் கொடுக்கிறார்கள். பிறகு இவர் குர்ஆனை எடுத்து அழகாக ஓதுகிறார். இதனை பார்த்த மக்கள், ஓதி படித்த மனிதராக இருக்கிறார் என்று சொல்லி ஊரில் இருக்கிற சிறார்களுக்கு குர்ஆனை கற்றுக் கொடுக்குமாறு வேண்டிக் கொள்கிறார்கள். இவர் அவர்களுக்கு குர்ஆனை கற்றுக் கொடுக்க ஆரம்பிக்கிறார். ஒரு நாள் எழுதி கொண்டிருக்கிறார். இதனை மக்கள் பார்க்கிறார்கள். ஓ, எழுத்தறிவும் உள்ளவர், இவரது பிள்ளைகளுக்கு எழுத கற்றுக் கொடுங்கள் என்று அந்த பொறுப்பையும் கொடுக்கிறார்கள். அந்த பணியை ஆரம்பிக்கிறார். இப்போது ஊரிலே பள்ளிவாசலே ஒரு இமாமாக, ஒரு ஆசிரியராக, ஒரு முஅல்லிமாக அவர் இருக்கிறார். இவ்வாறு சில நாட்கள், சில மாதங்கள் கடந்து சென்று கொண்டிருந்த போது ஊர் மக்கள், பிரமுகர்கள் வந்து இவரை அணுகி, நீங்கள் இவ்வளவு காலமா நமது ஊரில் இருக்கிறீர்கள், மனைவி மக்கள் குடும்பம் எதுவும் உங்களுக்கு கிடையாது, எமது ஊரிலே ஒரு அனாதை பெண் இருக்கிறார், நல்ல பெண், அழகான பெண், ஒழுக்கமுள்ள பண்பாடான பெண், நன்னடத்தையும் மார்க்கமுள்ள பெண், இந்த பெண்ணை ஏன் நீங்கள் திருமணம் முடித்துக் கொள்ளக்கூடாது என்று கேட்டபோது இவரும் அதற்கு ஒப்புதல் வழங்குகிறார். திருமணம் நடைபெறுகிறது. திருமணம் நடைபெற்றதை தொடர்ந்து அவர் தனது மனைவியிடம் சொல்கிறார். அந்த மனைவியின் முகத்தை பார்ப்பதற்கு முன்னால் கழுத்தில் இருக்கின்ற மாலை தெரிகிறது. தான் மக்காவிலே அந்த தெருவிலே கண்டெடுத்து அந்த மனிதரிடம் ஒப்படைத்த அதே மாலை. ஆச்சரியம் ஏறிட்டால் அந்த பெண்ணை பார்த்து, இந்த மாலையின் செய்தி என்ன என்று கேட்கிறார். இந்த மாலையா? எனது தகப்பனார் நீண்ட நெடுங்காலமாக உழைத்து ஒரு பெருமதியான மாலையை எனக்கு சமைத்து தர வேண்டும் என்பதற்காக அவர் செய்த மாலை. மக்காவிலே அவர் ஹரமுக்கு போயிருந்த போது இந்த மாலை மக்காவில் ஒரு தெருவிலே காணாமல் போய்விட்டது. அதனைத்து அல்லாஹ்விடம் முறைப்பட்டு பிரார்த்தித்த போது ஒரு வாலிபன், ஒரு நல்ல சாலிஹான வாலிபன் அந்த மாலையை கொண்டு வந்து எனது தந்தையிடம் ஒப்படைத்தார். அந்த நாள் முதல் அவர் மரணிக்கும் வரை ஒரு துஆவிலே சுஜூதில் ஈடுபட்டார். யா அல்லாஹ், எனது மகளுக்கு அந்த பையனை போல எனது மாலையை கண்டெடுத்து என்னிடம் ஒப்படைத்த அந்த பேணுதலான பையனை போல ஒரு பையனை எனது மகளுக்கு கணவனாக, துணைவனாக கொடுத்து விடு என்று பிரார்த்தித்து வந்தார். இதைத்தான் எனக்கு சொல்ல முடியும். அத்தகைய அந்த மனிதனை போன்ற ஒரு மனிதனாக நீங்களும் இருப்பீர்கள் என்ற நம்பிக்கை எனக்கு நிச்சயமாக இருக்கிறது. ஒரு நாளும் எனது தந்தையுடைய துஆ வீணாக இருக்காது, பாழாக இருக்காது நம்புகிறேன் என்று. அப்போது இவர் சொன்னார், அந்த இளைஞன் நான் தான். இந்த கதையை வெறும் கதையாக நான் சொல்லவில்லை, ஒரு ஆதாரபூர்வமான கதை என்ற காரணத்தினால் இதனை நான் சொல்கிறேன்.
பல இஸ்லாமிய அறிஞர்கள், ஆரம்பகால இமாம்கள் தங்களுடைய நூல்களிலே இந்த சம்பவத்தை உண்மை சம்பவமாக பகிர்ந்திருக்கிறார். இந்த சம்பவத்தில் எத்தனை எத்தனை படிப்பினைகளும் பாடங்களும் இருக்கின்றன என்று பார்க்கிறோம். அந்த முத்துமாலையை அன்று தூக்கி இருந்தால் அவர் செல்வமா இருந்திருக்கலாமே. பசியில தானே இருந்தாரு. அல்லாவே சொல்றானே, நிர்பந்தமா இருந்தா ஹராம் செய்யறதுல பிழை இல்லைன்னு. என்ன பைத்தியம் இருக்கு, எதுக்காக திருப்பி கொடுக்கணும்? அவன் எப்படிப்பட்டான்னு பாருங்க. எடுத்துட்டு ஏதாவது கொடுத்தானா, போயிட்டானே, இவர முட்டாள்தனம் தானே. அல்லாஹ் இவருக்கு நாடி செஞ்ச மாலை தான் அது. அதனால தான் அங்க விழுந்துச்சு, அதனால தான் இவர் அந்த வழியில போனாரு, அதனால தான் இவருக்கு கிடைச்சிச்சு, அதனால தானே தூக்கினாரு. ஏண்டா திருப்பி கொடுக்கணும்? இதெல்லாம் தான் சொல்றது மார்க்கம் தலைக்கேறி, இதெல்லாம் ஒரு வெறி இல்ல. சகோதரர்களே, சகோதரிகளே, இதுதான் வாழ்க்கை. இதான் உண்மையான வாழ்க்கை, இதான் யதார்த்தமான வாழ்க்கை. இதுதான் நிம்மதிக்கு, நிறைவுக்கும், சந்தோஷத்துக்கும் வழிகாட்டுற வாழ்க்கை. ஹராமாக அவர் பெற இருந்ததை அல்லாஹ் இவ்வாறு தூய்மையான ஹலாலாக மாலையையும் கொடுத்து, மாலைக்கு உரியவளையும் சேர்த்து கொடுத்து விட்டார். இவர் பெற இருந்தது ஒன்று, அல்லாஹ் கொடுத்தது மற்றொன்று. ஹராமாக ஒன்றை பெற இருந்தார், ஹலாலாக எத்தனையோ அம்சங்களை அல்லாஹ் நிறைவாக சந்தோஷமாக அந்த மனிதனுக்கு கொடுத்தார். இந்த சக்தி அல்லாஹ்வுக்கு இல்லையா? இதெல்லாம் நடக்குமா? எதுதான் நடக்காது? இதெல்லாம் சாத்தியமா? எதுதான் சாத்தியம் இல்லை? இதெல்லாம் எங்க பகுத்தறிவுக்கு எத்தனை விஷயங்களா? நமது பகுத்தறிவுக்கு படக்கூடிய படக்கூடிய விதத்தில் தான் எல்லாம் நடக்க வேண்டுமா? இல்லை சகோதரர்களே, சகோதரிகளே. எமது பகுத்தறிவுக்கு அப்பாற்பட்ட, பௌதிக காரணங்களுக்கு அப்பாற்பட்ட, சபபுகளுக்கு அப்பாற்பட்ட விஷயங்கள் தான் இந்த அல்லாஹ்வுடைய இந்த ராஜ்யத்தில் நடந்த வண்ணம் இருக்கின்றன என்ற உண்மையை உணராத போது நாம் பெரும் நஷ்டவாதிகளாக ஆகிவிடும். எனவே உலக வாழ்க்கை பற்றி இந்த கண்ணோட்டம் சரியாக புரியப்படும் என்றிருந்தால் மறுமைக்கு முன்னால் இந்த உலகம் சுருக்கமாக மாறும். இதைத்தான் நேற்று எனது உரையின் இறுதியில் உங்களுக்கு நான் சொன்னேன். இந்த உலகத்திலே ஒரு சுவரம் இருக்கிறது, இந்த உலகத்திலே ஒரு சுவர்க்கம் இருக்கிறது. அதில் நுழையாதவர் மறுமையின் சுவனத்தில் நுழைய மாட்டார். இந்த உலகத்திலே ஒரு சுவனம் இருக்கிறது, அதில் இந்த உலகிலேயே நுழையாதவர் மறுமையில் உண்மையான சுவனத்தை நுழைய மாட்டார். அந்த சுவனம் அலியுடைய சுவனம். அருமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சுவனம், பிலாலுடைய சுவனம், சுஹைபு ரூமியுடைய சுவனம், சல்மானுல் ஃபாரிஸுடைய சுவனம். அது பௌதீக சுவனம் அல்ல, பிசிக்கல் பாரடைஸ் அல்ல. பார்ப்பதற்கு சுவன வாழ்க்கை தானே வாழ்றார் பாருங்க, இது இருக்குது, இது இருக்குது, இது இருக்குது, இதெல்லாம் இருக்கு. அந்த சுவனம் அல்ல. இந்த சுவனத்தை நான் நேற்று சொன்னேனே, சில போது ஒரு சாதாரண இமாம் சொன்னார், சில போது நான் அனுபவிக்கும் இன்பத்தை இந்த அரசர்களும் ஆட்சியாளர்களும் அறிவார்கள் என்றிருந்தால் அந்த இன்பத்தை என்னிடமிருந்து பறிப்பதற்காக அவர்கள் என்னோடு வாளெடுத்து போராடுவார்கள். அந்த இன்பத்தை அனுபவிக்கின்ற போது இந்த உலகிலேயே சுவனத்தை பெறுகிறோம். இமாம் அஹ்மது இப்னு ஹம்பல் ரஹ்மஹுல்லா அவர்களிடம் ஒரு நாள் கேட்கப்பட்டது, மத்தர் ராஹா, ராகத்து எப்ப கிடைக்கும், எப்போது ராகத்து கிடைக்கும்? நாங்க எல்லாரும் எதுக்கு பின்னால் ஓடுறோம்? ராகத்தை பெறதுக்காக. ராகத்து என்ன? சுகம், ரெஸ்ட், ஓய்வு, சந்தோஷம். ராகத்தை பெறதுக்காக ஓடுறோம். அஹ்மது இப்னு ஹம்பல் ரஹ்மஹுல்லாவிடம் கேட்கப்பட்டது, மத்தர் ராகத்து எப்ப கிடைக்கும் என்று. அவர்கள் சொன்னார்கள், இதா வதஅத கதமக ஃபில் ஜன்னah இர்தஹத, எப்போது சுவனத்தில் கால் அடி எடுத்து வைக்கிறீரோ அப்போது ராகத்து பெறுவீர். அதை நோக்கிய பயணம் தான் இந்த பயணம். எனவே இதுல வேற எந்த கவலைகள் மாட்டிக்கொள்ள போறதில்லை, ராகத்தை நோக்கி தான் போய் கொண்டிருக்கிறோம். நல்ல ஒரு உதாரணத்தை நான் சொல்லலாம். ஒரு நைஜீரிய சகோதரர் சொல்கிறார், ஒரு நைஜீரியாவை சேர்ந்த ஒரு மாணவர் ஒரு காலத்தில் சொன்ன செய்தி. எனது தாய் மிகவும் மார்க்கப்பட்டுள்ளவர். எந்த நாளும் இரவின் கடைசி பகுதியில் ஃபஜ்ருக்கு முன்னால் கியாமுல் லைலுக்காக, தஹஜ்ஜுதுக்காக என்னை எழுப்புவார். தொந்தரவு தாங்க முடியாது. ஒரு நாள் நான் சொன்னேன், உம்மா உரிது ராஹா கலீல, கொஞ்சம் நான் ராகத்து பெறணும். தாய் என்ன சொன்னார், மகனே நீ ராகத்து பெறுவதற்காகத்தான் உன்னை எழுப்புகிறேன். நீ ராகத்தை, சுகத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் உன்னை எழுப்புகிறேன்.
நீ எப்போது சுவனத்தில் நுழைகிறாயோ அன்றுதான் ராகத்தை பெறுவாய் என்று தனது தாய் தனக்கு சொன்னதாக அந்த நைஜீரிய மாணவர் சொல்கிறார். ராகத் சுகம் பற்றிய இந்த கண்ணோட்டம் எப்படி எவ்வாறு அமைவனும் சிந்திப்பார்கள். மஸ்ரூக் ரஹிமஹுல்லா அவர்கள் ஒரு தாபிஐ, சஹாபாக்களை தொடர்ந்து வந்த ஒரு மிக முக்கியமான இமாம். இவர்கள் சுஜூதிலே தூங்குவார்கள், சுஜூதில் இருந்த வண்ணம் தூங்குவார்கள். அவருடைய தோழர்கள் நண்பர்கள், இமாம் அவர்களே லவ் அரஹ்த நஃப்ஸக, உங்களுக்கு கொஞ்சம் ராஹத்து கொடுத்தால், உடம்புக்கு ராஹத்து கொடுத்தால் நல்லதே என்று சொல்லும் போது, ராஹத்தஹா உரி, உடம்புக்கு ராஹத்து தான் கொடுத்து கொண்டிருக்கிறேன், உடம்புக்கு ராஹத்து கொடுப்பதற்காக தான் இப்படி இருக்கிறேன், எனக்கு தெரியும் இந்த சுஜூதில் தான் எனக்கு ராஹத்து கிடைக்கும். எனவே வணக்கங்களை விட்டு ராஹத்து பெறுறது, தூக்கம் என்ற ராஹத்து சுபஹ் என்ற கடமையை விழுங்கிவிடும். கேட்டா சொல்றது ரெஸ்ட் பண்றாரு, பாவம் எல்லாம் வேலை செஞ்சுட்டு ரெஸ்ட் பண்றாரு, எழுப்பாதீங்க, என்ன செய்ய அல்லாஹ்வுக்கு தெரியும் தானே கஷ்டப்படுற விஷயம், எழுப்பாதீங்க, புள்ள பாவம் படுக்குது, பாவம் பாவம் தான் படுக்குது பாவம், சரியா தான் சொல்றாங்க, படுக்குது பெரிய பாவம், படுக்கட்டும் பாவம், படுக்குது பாவம், படுக்கட்டும் பாவம், கஷ்டப்பட்டுட்டு படுக்குது பாவம், ரெஸ்ட் பண்ணட்டும் பாவம், பாவம் தான், பாவத்துக்கு மேல பாவம். அந்த பிள்ளைக்கு உண்மையிலே ராகத்தை விரும்புறீங்களா? உங்களோட மனைவிக்கு நீங்க ராகத்தை விரும்புறீங்களா? உங்களோட கணவனுக்கு நீங்க ராகத்தை விரும்புறீங்களா? உங்களோட சகோதரருக்கு ராகத்தை விரும்புறீங்களா? உங்களோட ரூம்ல இருக்கிற, உங்களோட வீட்டுல இருக்கிற உங்களோட நண்பர்களுக்கு தோழர்களுக்கு ராகத்தை விரும்புறீங்களா? அவங்களோட உங்களுக்கு ஈடுபாடு இருக்குதா, இரக்கம் இருக்குதா, அன்பு இருக்குதா, பாசதா? அவங்க ராகத்து பெறதுக்காக எழுப்பி விடுங்க. தூக்கத்துல ராகத்து இருக்குது, கடமையை நிறைவேற்றதான் ராகத்து இருக்குது, வணக்கங்கள் நிறைவேற்றதான் ஒரு உண்மையான ராகத்தை பெறுவார், அழிஞ்சு போவார், நாசமா போவார். நான் ஏற்கனவே சொன்ன ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன அந்த காசு அவர்கிட்ட கையில இருக்கும், பணம் கையில இருக்கும், அக்கவுண்ட்ல டிபாசிட்ல நிறைய காசு இருக்கும், பவுன்ஸாகவும் இருக்கும், ருப்பீஸாகவும் இருக்கும், சில போது டாலராக எண்ணெல்லாம் வைத்துக் கொண்டிருப்பார், எது கூடுமோ தெரியாது, ஹீரோவாக கூட மாற்றி வைத்துக் கொண்டிருப்பார், எதனுடைய கரன்சி ரேட் கூடுமோ தெரியாது. வெரி குட், நல்லது, வெல்கம். நான் ஏன் அதை பார்த்து பொறாமப்படணும் கிடைக்கல ஒரே காரணத்துக்காக? சகோதரர்களே சகோதரிகளே, அதெல்லாம் இருக்கட்டும். ஆனா அதுவல்ல செல்வம் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அதுவல்ல செல்வம் என்று சொன்னார்கள். அல்லாஹ் அவருடைய கண் முன்னே அவருடைய உள்ளத்தில் அவருடைய செல்வத்தை கொண்டு வந்து வைக்கணும். எப்ப வைப்பான் என்பதை நாங்கள் இலவே பார்த்தோம். ஒரு நாள் ஒரு சாலிஹான மனிதர், அல்லாஹ்வுக்கு மிக நெருக்கமான ஒரு அடியார், ஒரு சிங்கம் இருக்கின்ற கூண்டிலே தூக்கி எறியப்பட்டார். ஒரு சிங்கம் இருக்கும் ஒரு கூண்டில் தூக்கி எறியப்பட்டார் தண்டிக்கப்படுவதற்காக. ஆனால் அல்லாஹு தஆலா அந்த சிங்கத்தின் தீங்கிலிருந்து அவரை காப்பாற்றினார். அதுவல்ல முக்கியம். இவர் வெளியே வந்ததுக்கு பின்னால் அங்க ஒருவர் கேட்கிறார், அந்த சிங்கத்தின் கூண்டில் நீர் இருந்த போது என்ன, எதை பற்றி யோசித்துக் கொண்டிருந்தீர்? அவர் ஒரு இமாம், ஒரு அறிஞர், ஒரு ஃபக்கீ, ஒரு சட்ட மேதை. அவர் சொன்னார், நான் சிங்கத்தை தான் பார்த்து கொண்டிருந்தேன், சிங்கத்தின் வாயிலிருந்து ஒரு வகை திரவம் அதனுடைய எச்சில் வடிந்து கொண்டிருந்தது. என்ன சொல்வது, துஆப்னு சொல்லும், என்ன வாணி, வாணி வடிந்து கொண்டிருந்தது. இந்த வாணி இஸ்லாமிய ஃபிக்ஹ் கண்ணோட்டத்தில் சுத்தமானதா அசுத்தமானதா, நதீசானதா துப்புரவானதா, உலமாக்கள் இது பற்றி என்ன பேசி இருக்கிறார்கள் என்பதை பற்றி சிந்தித்துக் கொண்டிருந்தேன்னு சொன்னார். புரியுதா உங்களுக்கு? இந்த மனோநிலை எப்படிப்பட்ட மனோநிலை? இதை மனிதனால பெற முடியாது நீங்க நினைக்கிறீங்களா? நாம பெற்றில்ல, அது உண்மைதான். ஆனால் ஈமானிய உள்ளங்கள், அல்லாஹ்வுக்கு நெருக்கமான உள்ளங்கள் சர்வசாதாரணமாக இந்த பக்குவத்தை, இந்த நிம்மதியை பெற்றிருக்கும் என்பதற்கு நிறைய உதாரணங்களை, நிறைய ஆதாரங்களை நாங்க சொல்லிக்கொண்டே அடுக்கிக் கொண்டே போகலாம். இன்னும் ஒரு அசாதாரண சம்பவத்தை உங்களுக்கு நான் சொல்ல முடியும். அத்தகைய முன் உதாரணங்கள் தான் ஓரளவேனும் நமக்கு பயிற்சிய ஒரு பக்குவத்தை தரும் என்று நான் நினைக்கிறேன். ஒரு நாள் ஒரு கப்பல் கடலிலே போய்கொண்டிருக்கிறது. திடீரென்று அந்த கப்பல் கடல் கொந்தளிப்பின் காரணமாக கடலிலே மூழ்க ஆரம்பித்து விடுகிறது. அங்கிருந்த நல்லடியாரும் அந்த கப்பலில் இருந்து தண்ணீரில் விழுந்து விடுகிறார்.
விழுந்தவுடன் அவர் உது எடுக்க ஆரம்பிக்கிறார். வினோதமா தான் இருக்குது. ஆதாரபூர்வ நூல்களை வந்ததால தான் சம்பவங்களை சொல்றேன். உங்களுக்கு தெரியும், நான் வளமையா நிறைய சம்பவங்கள் சொல்றது இல்லை. இப்ப சம்பவங்கள் சொல்ற அளவுக்கு பக்குவம் அடைஞ்சிட்டேன் நான். அவர் உது எடுக்க ஆரம்பிக்கிறார். கையை கழுவுகிறார், வாயை குப்படிக்கிறார், முகத்தை கழுவுகிறார். அல்லாஹ்வுடைய நாட்டத்தினால் ஏதோ ஒரு வகையில் அவர் கடலில் இருந்து கரை சேர்க்கிறார். அப்போது அங்கிருந்தவர்கள் எல்லாம் கேட்கிறார்கள், அடையப்பா, கடல்ல விழுந்தா நீர்ல மூழ்கி விடாமல் உயிரை காப்பாற்றிக் கொள்வதற்கெல்லாம் முயற்சிக்க வேண்டும். இது என்ன செய்து கொண்டிருந்தேன்? உது எடுத்துக் கொண்டிருந்தேன். ஏன் உது எடுத்துக் கொண்டிருந்தேன்? நான் மரணிக்கும் போது உதுவுடன் சுத்தமான நிலையில் அல்லாஹ்வை சந்திக்க விரும்பினேன். எனவே நான் உது எடுத்துக் கொண்டிருந்தேன். கடலிலிருந்து என்னை காப்பாற்றிக் கொள்கின்ற அளவுக்கு என்னிடம் சக்தி இருக்கவில்லை. எனக்கு தெரியும் எனது ஆயுள் முடிய போகிறது. அந்த கட்டத்தில் நான் செய்ய வேண்டிய வேலை என்னென்றால் எனது ரப்பை சந்திப்பதற்கு நான் உது எடுத்துக் கொள்வதா. ஏதோ நீங்கள் என்னை காப்பாற்றினீர்கள், அல்லாஹ்வுடைய அருள், ஜஸாக்குமுல்லாஹு கைரன், தப்பிட்டேன். இந்த மனோநில தான் சந்தோஷத்துக்கு வழி, நிறைவுக்கு வழி. இதை எப்படி பெறுறது? எந்த வழியில பெறுறது? இந்த பக்குவத்தை, இந்த மனோநிலையை. இதுதான் முக்கியமானது. இமாம் அஹ்மத் பின் ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் சக்கராத்துடைய வேலையில் இருக்கிறார்கள். கடைசி நேரம், சக்கராத்துடைய வேலை, உயிர் பிரிய போகிறது. ஒவ்வொரு எப்படி இருப்பார் கடைசி நேரத்தில்? சக்கராத்துடைய வேலை வந்துட்டு கண் எங்க போகும்? கண் பிதுங்கும், எல்லா பேய்களும் வரும், செஞ்ச பாவங்கள் எல்லாம் பெரும் பெரும் பயங்கர உருவங்கள்ல வந்து பயங்காட்டுவே. நான் தான் நீ எடுத்த வட்டி, நான் தான் நீ வச்சிருந்த கிரெடிட் கார்டு, இதுதான் நீ செஞ்ச மோசடி, ஏமாத்து, விட்ட தொழுகைகள், செய்த பாவங்கள் எல்லாம் வரும். பயத்தோடு அச்சத்தோடு தான் அவனோட கடைசி நேரம் இருக்கும். அஹ்மது பின் ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் அந்நஃப்சுல் முத்மஇன்னா என்று சொல்லப்படுகின்ற அந்த நிம்மதியான அமைதியான ஆத்மாவை எந்த அளவு பெற்றிருந்தார்கள் என்றால் சொன்னார்கள், என்னை ஒது எடுத்து விடுங்கள், எனக்கு உதவு செய்து விடுங்கள் என்று சொன்னார். அப்போது அவருடைய ஒவ்வொரு உறுப்பாக கழுவப்படுகிறது. அந்த நேரத்தில் அவர்கள் கண் சாடை செய்கிறார்கள், எனது தாடி மயிரை கோதி விடுங்கள் என்று. என்றால் உங்களுக்கு தெரியும், ஒது எடுக்கும் போது தாடி மயிரை கோதி விடுவது ஒரு முக்கியமான சுன்னா. கண் சாடை செய்கிறார்கள், ஒதுவை முறையாக சரியாக எடுக்க வேண்டும், தாடி மயிரை ஒழுங்காக கோதி விடுங்கள் என்று. எத்தகைய ஒரு கவன குவிப்பு அங்கே இருக்கிறது. எந்த கவுன்சிலரால, எந்த மோட்டிவேட்டரால, எந்த சைக்கியாட்ரிக் மருத்துவரால இந்த மன பக்குவத்தை கொடுக்கணும்? டேப்லெட் ஒன்றை கொடுத்து தூக்க போடணும். 1க்கு 2 5 டேப்லெட் மாத்திரைகளை கொடுத்து குடி, படு, நிம்மதியா தூங்குவான் கொரட்டை விட்டு விட்டு. மறுவா முடிச்ச உடனே மறுவா கண்ணெல்லாம் பிதுங்கு, மறுவா 2 டேப்லெட்டை போட்டா சரி. இந்த பக்குவம் வராது. இந்த உண்மையான ஆரோக்கியமான உள்ளத்தை மனிதன் வேறு எதுவாலும், எந்த அறிவாலேயோ அறிவியலாலேயோ தத்துவத்தாலேயோ பெற முடியாது. இந்த பாதையில் சென்றால் ஒழிய. இது எதுவும் அற்புதம் அல்ல, கராமாத்துகள் அல்ல, மனிதர்களால் சாதிக்கக்கூடிய விஷயம்தான். எனவே சகோதரர்களே, சகோதரிகளே, இந்த உலக வாழ்க்கை பற்றிய சரியான ஒரு மதிப்பீடு, உலகத்தின் ஒவ்வொரு பொருள் பற்றிய சரியான ஒரு அளவீடு நம்மிடம் இருக்கும் என்றிருந்தால் வாழ்க்கை சந்தோஷமாகத்தான் இருக்கும். பெரும்பாலும் நாம் கவலைகளில், துன்பத்தில் விழுந்து கஷ்டப்படுவதற்கு பிரதானமான காரணம், அடிப்படையான காரணம், இந்த உலகின் அற்பமான விஷயங்களை பெரிதுபடுத்திக் கொண்டு அலட்டிக் கொள்வதால். நாம் ஒவ்வொருவரும் நம்மை நாமே ஒரு சுய விசாரணை செய்து கொண்டால் எதற்காக கவலைப்படுகிறோம்? ஒரு பட்டியல் போடுவோம். கவலைகள் இருக்கின்றன, துன்பங்கள் இருக்கின்றன, ஏன் 1 2 3 என்று நாங்கள் பட்டியல் படுத்தினால், அட்டவணைப்படுத்தினால், அற்புதமான விஷயங்களுக்காகத்தான் எம்மை நாமே அடித்துக் கொண்டிருப்போம் என்ற பெரிய உண்மை தெரிய வரும். ஒன்றோ இந்த வயிற்றுப்பாட்டுக்காக கவலைப்படுவோம், இல்லாட்டி ஒரு வீட்டு கூஞ்ச கட்டுறதுக்காக, பாருங்களே இன்னும் வேலை முடியல, என்ன வேலைப்பா? இந்த வீட்டு வேலை தான், பாருங்களே 25,000 கல் வாங்கி கொடுத்தேன், இன்னும் 5,000 கல் வேணும். அல்லாவே, என்னடா இது? கவலைப்படுறதுக்கு என்ன இருக்குது? கவலைப்படுறதுக்கு என்ன இருக்குது? பாருங்க, பெரிய கவலையா இருக்கு. துவா செஞ்சுக்கோங்க. என்ன
பாருங்க 10,000 பவுனுக்கு வியாபாரம் வந்து ஆரம்பிச்சேன், கொண்டையும் காணல. 10,000 பவுன் என்று சொன்னா பெருசு, 10,000 பவுன் என்றா சரி. மனம் போல் வாழ்வு, என்னமே
இப்படியான மிக மிக அற்பமான விஷயங்களுக்காக தனது பொறுமையான தனது கிடைத்திருக்க ஒரே வாழ்க்கை மனிதனுக்கு மனிதத்துவ மருத்துவர்கள் சொல்வார்கள் ஒவ்வொன்றுக்கும் உரிய அளவு அளவை கொடு ஒவ்வொன்றுக்கும் அதுக்குரிய அளவை கொடு அதுக்கு அதிகமாக கொடுக்காது ஒவ்வொன்றுக்கு உரிய அளவு தான் கொடுக்கணும் அதுக்கு அதிகமாக கொடுக்கலாம் எனவே ஒரு விஷயத்தை கொடுத்தால் அதுக்கு எந்த அளவு கொடுக்கலாம் அந்த அளவு தான் கொடுக்கணும் இதைத்தான் அல்லாஹ் அழகாக சொல்கிறார் அதுதான் அளவுக்குரிய விஷயம் கதிரா அவர் ஒவ்வொன்றுக்கும் அளவு திட்டத்தை வைத்திருக்கிறார் ஒவ்வொன்றுக்குமான அளவை வைத்திருக்கிறார் எனவே அற்பமான விஷயங்களை விட்டு அழைத்துக் கொள்ளாமல் இருப்போம் என்ற முடிவுக்கு வர முடியும் என்றிருந்தால் உயர்ந்த எண்ணங்களை கொண்டவர்களாக உயர்ந்த லட்சியங்களை கொண்டவர்களாக வானத்தை நோக்கி பார்வை அமைத்தவர்களாக எனது வாழ்க்கையை அமைத்துக் கொள்வோம் என்று உறுதி கூற முடியும் என்றிருந்தால் கிட்ட பார்வையை குறைத்துக் கொள்வோம் தூரமாக பார்ப்போம் லட்சியங்களோடு வாழ்வோம் என்று தினசங்கத்தும் கூற முடியும் என்றிருந்தால் எனது பார்வை வானத்தில் இருக்கும் என்றிருந்தால் மறுமையில் இருக்கும் என்றிருந்தால் அதுக்கு இறைவர்களான உறவில் இருக்கும் என்றிருந்தால் நிச்சயமாக கவலைகள் குறையும் நீங்கும் அத்தகைய கவலைகளை போக்குவதற்கு அல்லாஹ் போதுமானவனாக இருக்கிறார் அந்த பொறுப்பை அவன் ஏற்றுக்கொள்கிறான் என்று மேலே கண்ட ஹதீஸ்களில் நாங்கள் பார்த்தோம் இன்ஷா அல்லாஹ் தொடர்ந்து நாளையும் பல விளக்கங்களை பெற இருக்கிறோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அனைவருக்கும் தந்து அருள் புரிவானாக கவலை இல்லாமல் சந்தோஷமாக நிறைவாக வாழ்வதற்கு تكرمه والسلام على المرسلين والحمد لله رب العالمين. والسلام عليكم